அது மட்டும் இல்லை, வரும் பொழுதெல்லாம் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜின்ங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்யாத என்ஜினா தான் இருக்கு, ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு. நான் சொன்னது போல டெபக்கல் என்ஜினா தான் இருக்கு, தேராத என்ஜினாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய திராவிட மாடல் என்ஜினை எடுத்துக்கொள்ளுங்கள். குஜராத்ல மொத்தம் மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 6 தான். ஆனா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் 2000க்கு மேல இருக்கு. அதற்கான படுக்கை வசதிகள் கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம், கோவிட் நேரத்துல அங்க மக்களை மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்க கூட முடியல. வெளியில ஆட்டோலையும் வண்டியிலையும் டிராக்டர்லயும் படுத்து கிடந்தார்கள். 1 லட்சம் படுக்கை வசதிகள் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக, நலனுக்காக சாதித்து காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட என்ஜின் ஆட்சி. அதே போல தமிழ்நாட்டில் தான் தொழில் வளர்ச்சி அதிகம். கிட்டத்தட்ட 38,000 தொழிற்சாலைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதுல உதய் பேசும் பொழுது குறிப்பிட்டது போல அந்த தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதுல 42% பெண்கள். தமிழ்நாடு தான் மின்னணு ஏற்றுமதியில முதலிடம், ஜவுளி ஏற்றுமதியில முதலிடம் இருப்பது தமிழ்நாடு. வேற எந்த என்ஜினும் டபுள் என்ஜினும் இந்த சாதனை எல்லாம் செய்யவில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று தமிழ்நாட்டை பார்த்து சொல்கிறார்கள். நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய டபுள் என்ஜின் ஆட்சிகளிலே, அந்த மாநிலங்களிலே தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை தாண்டி சமூக மேம்பாட்டு குறியீடு, சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ், அது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள், தண்ணீர், காற்று, வீடு, அடிப்படை உரிமைகள், கல்வி போன்ற அடிப்படை உரிமைகள், அவங்களுடைய உடல் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், இது மக்களுடைய பாதுகாப்பு, கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கணிக்கக்கூடியதுதான் சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ், சமூக மேம்பாட்டு குறியீடு. அதுல மிகப்பெரிய மாநிலங்களிலே முதலில் இருப்பது தமிழ்நாடு. எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சாலும் முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு. பெரிய மாநிலங்களை கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா புதுச்சேரி, கோவா போன்ற சின்ன சின்ன மாநிலங்கள் நமக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் பெரிய மாநிலங்கள்ல முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு தான். உங்களுடைய டபுள் என்ஜின் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் எல்லாம், அது எங்க வருது தெரியுமா? 30, 31, 32, 33 இறங்கிக்கிட்டே போகுது. இதுதான் டபுள் என்ஜின் செய்திருக்கக்கூடிய சாதனை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.